Welcome to all. Last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினாக்க vectors பார்த்தோம், vectors ஓட types பார்த்தோம், and then direct indirect method பார்த்தோம். லாஸ்டா வந்து நம்ம screening methodம் பார்த்தோம். Today see about replica plating and gel electrophoresis techniques பார்க்க போறோம். இப்போ replica plating and gel electrophoresis அப்படிங்கிறது techniques தான். இத பத்தி ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க இப்போ சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் சச்சஸ் பாக்டீரியாவாக இருக்கலாம் ஃபங்கையாக இருக்கலாம் என்னவாகும் கில் ஆகிடும். ஓகேவா, இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கரில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் இஸ் ஏ ஜீன் தட் ப்ரொடியூஸ் ஏ ப்ரோட்டீன் தட் ப்ரொவைட் செல்ஸ் வித் ரெசிஸ்டன்ட் டு ஆன் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு ஜீன் தான். ஓகேவா, இந்த ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா மெயினாக பாருங்கள், இந்த ஜீன்ஸ் தட் ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன் தட் ப்ரொவைட்ஸ் செல் வித் ரெசிஸ்டன்ட் டு ஆன் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ஜீன் நமக்கு நேச்சுரலாகவே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் செல்லுக்கு எதிர்ப்பு தன்மையை வழங்கக்கூடியதாக இருக்கும். எப்படி எதிர்ப்பு தன்மையை வழங்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ஜீன் வந்து ஒரு புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்லுக்கு தேவையான எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். எதிர்ப்பு தன்மைங்கிறது ரெசிஸ்டண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. த பாக்டீரியா வித் டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஎன்ஏ கேன் பி ஐடென்டிஃபைட் பை க்ரோயிங் ஆன் மீடியம் கண்டைனிங் ஆன் ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இப்போ ஃபாரின் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆனிச்சு அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ரெப்ளிகேட் ஆகலை அப்படின்னா ஃபெயிலியர் ஆனிச்சு அப்படின்னா அதை நான் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஜீன்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ ரீகாம்பினன்ஸ் வில் க்ரோ ஆன் திஸ் மீடியா as they contain genes encoding resistant to antibiotics such as. இப்போ அந்த மீடியாவில் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ மீடியாங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல், அதாவது ஒரு பாக்டீரியா ஃபங்கை இந்த மாதிரி வைரஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு மீடியா வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். அந்த மீடியாவில் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அது என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா ஆம்பிசிலின், குளோரோ ஆம்பினிகால், டெட்ராசைக்ளின், கேனாமைசின், இதெல்லாமே என்ன சொல்கிறோம் ஆன்டிபயோட்டிக்ஸ். Why other may not be able to grow in this media, hence it is not considered useful selectable marker. இப்போ இந்த மாதிரி ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின், குளோரோஆம்பினிகால், கேனாமைசின் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம் ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய செல் நேச்சுரலாகவே இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர், அதாவது தட் இஸ் ஜீன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கு அந்த இது இருக்காது, அந்த ரெசிஸ்டன்ட் பவர் இருக்காது. ஸோ சில ஆர்கானிசம் எது ரெசிஸ்டன்ட் பவர் இருக்குதோ அந்த செல் மட்டும் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸில் என்னவாகும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கரில் அந்த மீடியத்தில் க்ரோ ஆகும். மற்றதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் கேனாட் பி ஏபிள் டு க்ரோ, அதால் வளர முடியாது இந்த மீடியாவில். இப்போ மெயினாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இது ஒரு ஜீன் தான். ஓகேவா, சில ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது என்ன பண்ணுது, ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணி நமக்கு அதுக்குள்ளே ரெசிஸ்டன்ட் பவரை கொடுக்குது. இப்போ மீடியாவில் நம்ம சம் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம். எல்லா ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டாக்க இந்த ஆம்பிசிலிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கரில் வந்து க்ரோ ஆக முடியாது, அந்த மீடியாவில் க்ரோ ஆக முடியாது. அதாவது எந்த ஜீன் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கோ அது மட்டும்தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மீடியாவில் க்ரோ ஆகும், மற்றது வந்து க்ரோ ஆகாது. அது என்ன பண்ணிடும், அப்படியே கில் பண்ணிடும். இந்த டெக்னிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இது ஒரு இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம் எது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், எது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இல்லாத ஜீன் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் மெயினாக யூஸ் பண்ணுறோம். திஸ் டெக்னிக் இன் விச் த பாட்டன் ஆஃப் காலனிஸ் க்ரோ ஆன் எ கல்ச்சர் பிளேட் இஸ் காப்பீடு. என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு கல்ச்சர் பிளேட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, அந்த கல்ச்சர் பிளேட்டில் ஏ ஸ்டெரைல் ஃபில்டர்
plate is pressed against the culture plate and then lifted. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க இது ஒரு மாஸ்டர் பிளேட்டுமா. இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் மாஸ்டர் பிளேட். இந்த மாஸ்டர் பிளேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க நிறைய ஆர்கானிசம் க்ரோ ஆகிருக்கும். அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸாக இருக்கலாம், ஸ்டெஃபைலோகாக்கஸ் அண்ட் தென் லாக்டோபேசிலஸ் எது வேணாலும் என்ன பண்ணிடும், இது மாஸ்டர் பிளேட். மாஸ்டர் பிளேட்டில் என்னவாகும், செவரல் ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிளேட் இது என்ன அப்படின்னு கேட்டாக்க இது ஒரு ஸ்டெரைல் வெல்வெட் ஆன் எ பிளாக். இது ஒரு வுட்டு, இந்த வுட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு வெல்வெட் கிளாத்தை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பருக்கு சீல் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இது. இந்த வுட்டனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு வெல்வெட் கிளாத்தை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெல்வெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்வெட் கிளாத்தை அப்படியே போய் இந்த மாஸ்டர் பிளேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பர் இருக்குது, சீல் இருக்குது, அந்த சீலை நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரஷ் பண்ணி இன்னொரு பிளேட்டில் போய் அதை அப்படியே இன்னொரு பேப்பரில் போய் நம்ம அச்சிட போகிறோம். ஓகேவா. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெல்வெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்வெட் கிளாத்தை அப்படியே போய் இந்த மாஸ்டர் பிளேட்டில் போய் நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா மாஸ்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய காலனிஸ் அப்படியேவும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த வெல்வெட் கிளாத்தில் போய் அப்படியே ஒட்டி இருக்கும். ஓகேவா. இன்னொரு பிளேட் வந்து ரெடி பண்ணுறோம். இன்னொரு பிளேட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம், அதே மாதிரி இந்த மாதிரி மாஸ்டர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு பிளேட்டு ரெடி பண்ணுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெப்ளிகா பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெப்ளிகா பிளேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த வெல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்தை மறுபடியும் இந்த ரெப்ளிகா பிளேட்டில் போய் ப்ரஷ் பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ இந்த மாஸ்டர் பிளேட்டில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அப்படியே அந்த ரெப்ளிகா பிளேட்டில் இருக்கும். ஓகேவா. ரெப்ளிகா பிளேட்டில் அப்படியே இருக்கும். இந்த ரெப்ளிகா பிளேட்டில் போய் நம்ம இந்த வெல்வெட் கிளாத்தை அப்படியே ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள காலனிஸ் அப்படியே என்னவாகும், ரெப்ளிகா பிளேட்டில் போய் க்ரோ ஆகும். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் பிளேட்டு மாஸ்டர் பிளேட், செகண்ட் பிளேட் வந்து ரெப்ளிகா பிளேட். ஓகேவா. இப்போ தேர்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் 2 பிளேட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டால் லேக் ஆஃப் ஆம்பிசிலின். லேக் ஆஃப் ஆம்பிசிலின்னா ஆம்பிசிலின் இல்லாத ஒரு பிளேட்டு, அதாவது இந்த மாஸ்டர் பிளேட்டு ரெப்ளிகா பிளேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல அதே மாதிரி ஒரு பிளேட்டு. இன்னொன்று வந்து கண்டைன் ஆம்பிசிலின் அப்படின்னா இந்த பிளேட்டோட ஒரு ஆம்பிசிலின் அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணி, அதாவது ஒரு மீடியாவில் அது நம்ம கூட கொஞ்சம் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆன்டிபயோட்டிக் ஆம்பிசிலின் வந்து ஆட் பண்ணி 2 பிளேட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ரெப்ளிகா பிளேட்டில் மறுபடியும் வந்து இந்த ரெப்ளிகா பிளேட்டில் இருக்கக்கூடிய அப்படியே அதை வந்து லேக் ஆஃப் ஆம்பிசிலின் அண்டு ஆம்பிசிலின் இருக்கிற பிளேட்டில் ப்ரஷ் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ இதில் ஆம்பிசிலின் இல்லை, இதில் ஆம்பிசிலின் இருக்குது. இதை அப்படியே கொண்டு போய் இந்த ரெப்ளிகா பிளேட்டிங்கை கொண்டு போய் அப்படியே என்ன பண்ண போகிறோம், இதில் மறுபடியும் நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். ப்ரஷ் பண்ண போகிறோம்னா சீல் குத்த போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பேப்பரில் என்ன பண்ண போகிறோம், பேப்பரில் சீல் எடுத்து நம்ம இங்க் பேட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரஷ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க மாஸ்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னாக்க இப்போ இதில் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க எல்லா ஆர்கானிசம்ஸும் க்ரோ ஆகிருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கண்டைன் ஆம்பிசிலின்ஸில் எல்லா ஆர்கானிசமும் க்ரோ ஆகியிருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க இங்கே வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். இங்கே பாருங்கள், இங்கே ஆம்பிசிலின் அதாவது சென்சிட்டிவ் காலனிஸ், இதெல்லாம் சென்சிட்டிவ் காலனிஸ் அப்படின்னாக்க மெயினாக வந்து அந்த சென்சிட்டிவ் காலனிஸ் எல்லாமே கில் ஆகிடும். ஓகேவா. இப்போ ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் அந்த மீடியாவில் என்ன பண்ணும், அந்த பிளேட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பர்டிகுலர் ஆர்கானிசம் ஜீன் மட்டும்தான் என்னவாகும் அப்படின்னா கல்ச்சர் ஆகிருக்கும், க்ரோ ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அது நேச்சுரலாகவே என்ன பண்ணியிருக்கு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் அது பெற்றிருக்கிறதுனால இப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அந்த மீடியாவில் இது க்ரோ ஆகுது. மற்ற காலனி என்னவாகும் அப்படின்னா க்ரோ ஆகாமல் கில் ஆகிடும். இதுதான்மா இந்த டெக்னிக்ஸ். புரியுதா. இப்போ எந்தெந்த ஜீன்ஸ் வந்து இந்த ஆம்பிசிலின் இருக்கிற பிளேட்டில் க்ரோ ஆகுதோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க தனியாக நம்ம ஆம்பிசிலிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் ஜீன்ஸை தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கலாம். மற்ற ஆர்கானிசம்ஸ்லாம் என்னவாயிடும் அப்படின்னு கேட்டால் ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ் எல்லாமே என்னவாகும் அப்படின்னா இதில் வளராது, இது கில் ஆகிடும். ஓகேவா. இதுதான்மா இப்போ ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் மார்க்கரை நம்ம தனியாக ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ட் மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஐசோலேட் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு என்னது மாஸ்டர் பிளேட்டில் எல்லா ஆர்கானிசம்ஸும் க்ரோ ஆகியிருக்கும். செகண்ட் வந்து செகண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெப்ளிகா பிளேட்னு சொல்கிறோம். இது உட்டனில் ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் வெல்வெட் கிளாத்தை கவர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வெல்வெட் கிளாத்தை அந்த உட்டன் கிளாத்தோட சேர்ந்து இருக்க வெல்வெட் கிளாத்தை நம்ம என்ன பண்ணுறோம் மாஸ்டர் பிளேட்டில் ப்ரெஷ் பண்ணுறோம். ப்ரெஷ் பண்ணோன்னே என்னவாகும் அப்படின்னு கேட்டால் மாஸ்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் இந்த வெல்வெட் கிளாத்தில் அப்படியே ஒட்டி இருக்கும். திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெப்ளிகா பிளேட்டில் போய் நம்ம ப்ரெஷ் பண்ணுறோம். ப்ரெஷ் பண்ணும்போது மாஸ்டர் பிளேட்டில் என்ன காலனிஸ் இருக்கோ அப்படியே வந்து ரெப்ளிகா பிளேட்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பிளேட் வந்து ரெடி பண்ணுவோம். ஒன்று ஆம்பிசிலின் இருக்கக்கூடிய பிளேட்டு, இன்னொன்று ஆம்பிசிலின் இல்லாத பிளேட்டை ரெடி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ மாஸ்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்தை ரெண்டுலையும் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரெஷ் பண்ணுறோம். ப்ரெஷ் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா இப்போ மெயினாக லேக் ஆஃப் ஆம்பிசிலின் அப்படின்னாக்க ஆம்பிசிலின் இல்லாத பிளேட்டு. ஓகேவா? ஆம்பிசிலின் இல்லாத பிளேட்டில் வந்து சம் ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரோ ஆகும். க்ரோ ஆகும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸாக இருக்கும். இப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இந்த ஆம்பிசிலின் இருக்கக்கூடிய பிளேட்டில் ஆம்பிசிலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாக்டீரியா மட்டும்தான் க்ரோ ஆகும். மற்றது எல்லாமே என்னவாகும் அப்படின்னா கில் ஆகிடும். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆம்பிசிலிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ் அப்படிங்கிறது இந்த ஆன்டிபயாட்டிக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடியது. ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் இந்த ஆன்டிபயாட்டிக்கையும் தாங்கி அது என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோ பண்ணும். அதான் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பிளேட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க தென் ஃபில்டர் பேப்பர் இஸ் ப்ரஷ்டு அகேன்ஸ்ட் த செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட். அதை தான் என்ன சொல்கிறோம் ரெப்ளிகா பிளேட்டுன்னு சொல்லிட்டோம். த ரிசல்ட் இன் த நியூ பிளேட் being infected with the cell in the same relative positions as the colonies in the original plate. அதாவது மாஸ்டர் பிளேட்டில் என்னென்ன காலனிஸ் இருந்துச்சோ அப்படியே என்னவாகும் அப்படின்னா அந்த ரெப்ளிகா செகண்ட் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேட்டில் அப்படியே இருக்கும். யூஸ்வலி the medium used in the second plate will different from the used in the first. It may include an antibiotic or exclude growth factors. இன்னொரு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆன்டிபயோட்டிக்கை ஆட் பண்ணி இருக்கக்கூடிய பிளேட்டை ரெடி பண்ணி அதில் நம்ம ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க அதில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஜீன் மட்டும் க்ரோ ஆகும். மற்ற ஜீன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டாக்க க்ரோ ஆகாது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஐசோலேட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். இதை தான் சொல்லியிருக்காங்க. இன் திஸ் வே transformed cells can be selected. எது வந்து transformed செல்லோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் செலக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கலாம். transformed செல் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. செகண்ட் பாருங்க மாலிகுலர் டெக்னிக்ஸ் ஐசோலேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்டு ஜெல் எலக்ட்ரோஸ்போரிசிஸ். இதுவும் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஜெல் எலக்ட்ரோஸ்போரிசிஸ் டெக்னிக்ஸ். ஓகேவா? இந்த ஜெல் எலக்ட்ரோஸ்போரிசிஸ் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் செப்பரேட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ்டு டு செப்பரேட் த டிஃப்ரெண்ட் பயோமாலிகுல்ஸ் வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்னிக்ஸை ரன் பண்ண போகிறோம். அதான் எலக்ட்ரோபோரிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோபோரிசிஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இது எந்த இது மூலம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரண்ட் ஷாக் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் செப்பரேஷன் பண்ண போகிறோம். இப்போ பிரின்சிபல் பாருங்கள். ஃபஸ்ட்டு by applying the electricity the molecules migrates according to the types of charges they have. இது என்னவாகும் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து இப்போ கரண்ட் ஷாக் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் அவைலபிள். என்னவாகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான் will move towards the negative cathode. என்னவாகும் அப்படின்னா பாசிட்டிவ் அந்த சார்ஜ் எல்லாம் என்ன பண்ணும் எதை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டாக்க இந்த நெகட்டிவை நோக்கி போகுது. கேட்டையன்ஸ் வந்து எதோட அதாவது will moves towards the cathode. நெக்ஸ்ட் பாருங்க நெகட்டிவ் சார்ஜ்டு ஆனயான் என்ன பண்ணுது will moves towards the positive anode. இது பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நெகட்டிவை நோக்கி போகுது. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வில் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த பாசிட்டிவை நோக்கி போகுது. இப்போ
அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோஸ்போரிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு டெக்னிக்ஸ். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு மெயின்லி ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த டெக்னிக்ஸில் நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ண போகிறோம், அதாவது என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு மெயினாக எது யூஸ் ஆகுது அப்படின்னா அகாரோஸ் இஸ் த convenient for the separating DNA fragments. இப்போ இந்த அகாரோஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியா. இந்த அகாரோஸ் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் சீவீட்ஸ், அதாவது கடல்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஆல்கே. ஓகேவா? இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அகாரோஸ் அப்படிங்கிற ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஜெல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஆக்சுவலாக இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். நம்ம வந்து பாயில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஜெல் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். அப்போ என்னவாகும் அப்படின்னா சின்ன சின்ன ஃபிலமெண்ட்டாக இருக்கும். ஃபிலமெண்ட்டுங்கிறது என்ன சொல்லுவோம், ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபிலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை மறுபடியும் நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க அது வந்து கூல் பண்ணும்போது கிராஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன போர் உருவாக்கும். போர் அப்படிங்கிறது சின்ன சின்ன கோல், அதாவது சின்ன சின்ன துளைகள் வந்து அதில் ஏற்படும். ஓகேவா? இதுதான் வந்து அகாரோஸ் அப்படிங்கிற ஒரு ஜெல் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த மெத்தடில் நம்ம மெயினாக 100லேருந்து 20,000 பேஸ் பேரை வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படி? டிபெண்டிங் அப்பான் த சைஸ். அப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த சைஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கு என்ன கெமிக்கல் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பாலி அக்ரிலமைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் அண்ட் ஸ்மாலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், அதாவது சின்ன சின்ன டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் எது மெயினாக யூஸ் பண்ணுறோம், பாலி அக்ரிலமைடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த ஜெல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி சிக்கலான அமைப்பு கொண்ட ஒரு முறையாக இருக்கும். அண்டர் an electric field DNA molecules migrates through the gel. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஜெல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜெல்லில் சின்ன ஒரு கோம்புனா நம்ம சீப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அந்த ஜெல்லை வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணுவோம். ப்ரெஷ் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன சின்ன துளைகள் ஏற்படும். ஓகேவா? அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், அதாவது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிகூல்ஸ் தான் சின்ன சின்ன பீஸாக நம்ம ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அது தெரிஞ்சதும் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச நோன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டும் இருக்கும், அன்னோன் ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டும் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஜெல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன கோம்பு வச்சு நம்ம சின்ன சின்னதாக ஒரு ஹோல் ஏற்படுத்தினதுக்கப்புறம் துளைகள் ஏற்படுத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்னோன் நோன் டிஎன்ஏ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை அதில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில், அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து கொடுக்க போகிறோம், கரண்ட் கொடுக்க போகிறோம். அப்போ கரண்ட் கொடுக்கும்போது அந்த ஜெல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்னவாகும் அப்படின்னா ஜெல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஓகேவா? மைக்ரேஷன் மீன்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? ஜெல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். The electrophoresis is frequently performed with the marker DNA fragments for the known size which follow them. இப்போ என்னவாகும், இந்த மாதிரி கொடுத்துட்டோம், இப்போ கரண்ட் ஷாக் கொடுத்துட்டோம். கரண்ட் ஷாக் கொடுத்ததுக்கப்புறம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் என்னவாகுது, ஜெல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. இப்போ லார்ஜ் சைஸ் ஃப்ராக்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா செல்லோட இப்போ அந்த அகாரோஸ் ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயே டாப்லேயே இருக்கும். அதாவது அதோட மூமெண்ட் ஆகுறது நமக்கு என்ன தெரியும், சின்ன சின்ன பாண்டாக தெரியும், சின்ன சின்ன கோடு மாதிரி தெரியும். ஓகேவா? அது எப்படி இருக்கும், இப்போ லார்ஜ் மாலிகூல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட பாட்டத்திலே இருக்கும். இப்போ ஸ்மாலர் மாலிகூல்ஸாக இருந்துச்சுன்னா என்னவாகும் அப்படின்னா அது கீழே வந்துடும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேஷன் ஆகி ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் சைஸை வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். எது லார்ஜ் சைஸ் இருந்துச்சுன்னா மேலேயே இருக்கும், ஸ்மாலர் சைஸ் அப்படின்னா கீழே வந்துடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து எலக்ட்ரோஸ்போரிசிஸ் மெத்தட் மூலம் நம்ம டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம மெயினாக வந்து இப்போ எது லார்ஜ் மாலிகூல்ஸ் எது ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அது ஈஸியாக வந்து நம்ம
டைரெக்டாக ஐயால் பார்க்க முடியாது. ஓகேவா? இது மூலம் பார்க்க முடியும், ஒன்லி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் தான் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்க்கறதுக்கு முன்னாடி சம் டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். என்ன டை அப்படின்னா எத்திரியம் புரோமைடு அப்படிங்கிற ஒரு டை இதில் வந்து இந்த அகாரோஸ் ஜெல்லில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா DNA can be detected as a visible fluorescence. இப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த டை எத்திரியம் புரோமைடு ஆட் பண்ண உடனேயும் அது எப்படி தெரியும் அப்படின்னா யூவி லைட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது ஆரஞ்சு கலரில் நமக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விச் கேன் பி ஃபோட்டோகிராஃப்ஸ். இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் அது அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். எத்திரியம் புரோமைடு ஆட் பண்ண உடனே என்னவாகும் அப்படின்னா அது ஆரஞ்சு கலரில் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் 1 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாண்டை என்ன பண்ணோம், இப்போ அதாவது சைஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம தனியாக அந்த அகாரோஸ் ஜெல்லேருந்து செப்பரேட் பண்ணி நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணி எதுக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஜெல் எலக்ட்ரோஸ்போரிசிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? இந்த ஜெல் எலக்ட்ரோஸ்போரிசிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நமக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். இது மெயினாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ், அதாவது இப்போ வந்து இது என்ன சொல்கிறோம், நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நெகட்டிவ் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கரண்ட் ஷாக் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால் அது என்னவாகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், மெயினாக இதில் என்ன இருக்குது, இதுதான் வந்து அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்போரிசிஸ் அந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போர் பண்ணுறதுக்கு உரிய பாக்ஸ் இது. இங்கே பாருங்கள், எத்திரியம் புரோமைடு நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது என்னவாகும், இது ஒரு எலக்ட்ரோஸ்போரிசிஸ் அதாவது மெத்தடு. இது ஃபுல்லாகவே என்னது அப்படின்னு கேட்டால் அகாரோஸ் ஜெல் இருக்குது. இதில் இந்த வெல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு ரெஸ்ட்ரிக்டடு எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ்க்கு போகும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் போகும். இது வந்து டிஎன்ஏ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் நோக்கி போய்கிட்டு இருக்கும். இப்போ எத்திரியம் புரோமைடு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க இது எப்படி தெரியுது, நமக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது. இது வந்து யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது கலர் வந்து கிளியராக தெரியும். ஸோ வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து லார்ஜ் சைஸாக இருந்தால் டாப்லேயே இருக்கும், அதாவது ஸ்மாலர் சைஸாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைஸை வச்சு நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். லாஸ்ட்டாக உள்ள பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த அகாரோஸ் ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுனா எடுக்கணும். நம்ம அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணி டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பார்த்தோம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்டில் என்ன பார்த்தோம், ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோஸ்போரிசிஸ் டெக்னிக் பார்த்தோம். இதெல்லாம் 5 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ரெப்ளிகா பிளேட்டிங் எலக்ட்ரோஸ்போரிசிஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கிளியராக நீங்கள் ரீட் பண்ணுங்கள், டயக்ராம் நீட்டாக போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.